தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் 2 அவதார புருஷங்கள் உருவாயிருக்காங்க. ஒன்று ஒரு லாட்ரி டிக்கெட் வியாபாரி, இன்னொன்று ஒரு பிளாக் டிக்கெட் வியாபாரி. இந்த 2 பேரும் சேர்ந்து டிக்கெட்டே எடுக்காமல் ரயிலில் வந்த ஒரு கோஷ்டியை துரத்துவோன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரீலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம். என்ன விசாரித்தோம் அப்படின்னா, சீமான் அவர்களை தாண்டி விஜய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சீமான் அவர்களை எடுத்து வைக்கக்கூடிய அரசியலில் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அதை சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிறார். அண்ணன் கூட அடிக்கடி மேடையில் சொல்லுவார், டேய் நான் பேசுகிறது பிரச்சனைடா, நான் பேசுகிறேங்கிறது தான் பிரச்சனை, அவனுக்கு சீமான் இந்த அரசியல் எடுத்து வைக்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அவன் அந்த அரசியல் கூட எல்லாம் நல்லா இருக்குது, அதில் எந்த குறை, கொள்கையிலெல்லாம் எந்த குறையும் அந்த அவருக்கு எடுத்து வைக்கிற அரசியலெல்லாம் எதுவும் ஒன்றுமே சொல்ல முடியல. சீமான் பேசுகிறாரு இந்த அரசியலை, இதனால தான் இவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதோ ஐயமாக இருக்குது. அதே மாதிரி விஜய் வந்தது போது அந்த கிளாமர் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. அவங்க ஏதோ விஜய் ஏதோ தூய ஆற்றல் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பேர் கருதிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா முழுக்க அவருக்கு ஏதோ அரசு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்திருக்காரு, இனிமேல் கற்றுக்கு வரான். 53 வயசாச்சுங்க. 53 வயசுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கால்வாசி வயசுங்க. அவன் அரசியல் 20-25 வயசில் அரசியல் பிரிட்டிஷ் எதிர்த்து போராடி இருக்கான், அரசியல் போர்க்களத்தில் நின்றுருக்கான், எவ்வளவோ களத்தில் நின்று போராடி இருக்கான் 20-25 வயசுலலாம். சரியா, 53 வயசில் ஒருத்தர் வந்து இனிமேல் அரசியல் கற்றுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாருன்னு இன்னும் ஒரு கூட்டம் பிதப்பிக்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு படித்த கூட்டமாக இருக்குது. என்னென்னு புரியல. ஓரளவு படித்த ஆட்களே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நம்புகிறாங்கன்னு எனக்கு புரியலை. அதே மாதிரி நீங்கள் வழிநெடுக்க விஜய் அவர்களோட அரசியலை அரசியல் இல்லை, அவரோட சினிமா கேரியரே கவனித்து வந்திருந்தீங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஆரம்ப காலத்தில் அவருக்கு முதல்ல நடிப்புங்கிறது மற்ற ஆக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி மார்க்கெட்டிங் அந்த மாசை காமிச்சு தான் வந்து அவர் வந்தார். அவங்க அப்பா ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகரன்றவர் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறார், இந்த மூஞ்சி எல்லாமா தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த இடத்துல நான் தான் கையிலேருந்து காசை போட்டு ஒரு 10 படம் நடிக்க வச்சு அவன் மூஞ்சியை காமிச்சு மக்களுக்கு பழக்கி, அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லலை, எனக்கு வந்து இந்த பாடி ஷேமிங் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவங்க அப்பா சொல்கிறாரு, நியூஸ் கிளிப்ஸில் சொல்கிறாரு, அப்படி தான் அவனை வளர்த்து கொண்டு வந்தேன், நானே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தேன், எல்லா இடத்துக்கும் ஷூட்டிங் நானே போவேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சினிமாகிராஃபே எடுத்துகிட்டு வந்தது அவர் தான். அந்த மன்றத்தை கூட நான் தான் கட்டமைச்சு எல்லாமே செஞ்சு கூட்டு வந்திருக்காங்க. ஒரு பையன் அப்படியே கூட்டு வந்திருக்காங்க. வரும்போதும் அப்படியே அந்த கேமரா முன்னால் மட்டும் அவர் ஒரு நடிகன்னா விஜய் தான் நடிகன்னா அப்படின்னா அவர் கேமரா முன்னால் மட்டும்தான் அவர் வந்து அப்படியே உருவெடுப்பார். பின்னாடி வந்து அப்படியே வேறு மாதிரி ஒரு ஆள். அவரோட ஸ்டைலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வராரு. அவர் இங்கே மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்ணாரா, இதுக்கு முன்னாடிலாம் பாலிடிக்ஸ் பண்ணலையான்னு பார்த்தா சினிமாவில் அவர் வளர்ந்து வந்ததே முழுக்க பாலிடிக்ஸ் பண்ணி தான் வளர்ந்து வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு அப்படின்னா, அது வந்து இந்த பத்திரிகையாளர்களை வச்சு அவரோட படத்துக்கு விமர்சனம் பண்ணுறது, அவர் போட்டியாளர் படத்தை வந்து தரங்குறைவாக விமர்சனம் பண்ணுறது, விஜய் அஜித்துங்கிற போட்டியை செட் பண்ணுறது, இதெல்லாமே செட்டப் பண்ணி தான் நிறையா ரிப்போர்ட்டர்ஸை செட்டப் பண்ணி வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி, எல்லாருமே ஒரு பிஸ்னஸில் வந்து காம்படிட்டர்ஸுக்கு எதிராக பண்ணுறது தான் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு அரசியல் பண்ணுறாரு. என்னென்னா, விஜயை வந்து அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நான் தமிழன், அதே மாதிரி அஜித் வந்து தமிழன் கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு பேர், அந்த தமிழன்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சது காரணமே அஜித் தான். அஜித்தை வந்து மட்டன் தட்டணுங்கிறதுக்காக தான். அஜித்தை வந்து மலையாளி, பெங்காலி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ சீமான் அவர்கள் தான் தெலுங்கர், மலையாளி, பீகாரின்னு பிரித்து பார்க்குறாருன்னு. இதை முதல்ல பண்ணது விஜய் அவர்கள். அது சினிமாலேயே அவரோட கேரியர்லேயே அந்த மாதிரி பண்ணார். அதனால தான் அஜித் ரசிகர்கள்லாம் அவர் மேலே ரொம்ப கொடூரமாக கோவமாக இருப்பாங்க. ஏன்னா விஜய் இந்த சல்லித்தனத்தை அவர் வந்து படத்தில் இருக்கும்போதே, சினிமா கேரியரில் இருக்கும்போதே இதை பண்ணவர் தான். அவர் வந்து அரசியல் தெரியாத ஆள்லாம் இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா எந்த தலைவரை போய் பார்க்கணும்னு தெரியுது, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஐடியாலஜி. ஜெயலலிதா எடுத்தாங்கன்னா மோடியை போய் பார்க்கணும், அதே மாதிரி இவர் ராகுல் காந்தியை போய் பார்க்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அரசியலில் யாரை எப்பப்போ போய் பார்க்கணும், அண்ணா ஹசாரை எதுக்கு போய் பார்க்கணும், இந்த சாராய சாவத்து அந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவை எதுக்கு பார்க்கணும், அனிதாவை எதுக்கு பார்க்கணும், எல்லாமே அரசியல் அவர் தெரிஞ்சால் பிறகு அரசியல் அறிவிலியெல்லாம் கிடையாது. அவர் மாட்டிக்கிட்ட ஒரு இடம் என்ன அப்படின்னா, அவருக்கு முதல்ல 234 போட்டு நீண்ட காலம் அரசியல் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. முதல்ல அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணி போயிடலாங்கிறதா அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே பிளானு. அதில் அவர் என்ன பண்ணுறாரு, பாஜக கூட கூட்டணி போனோன்னு அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவங்களோட மொத்த டீமுக்கும். அங்கே இடத்துல தான் அவங்களுக்கு கிரைசிஸ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தான் இவ்வளோ தூரம் தேர் இழுத்து தெருவில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு கடைசியாக கரூர்
கரூரில் அவரை கூப்பிட்டு அந்த குடும்பங்கள்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் பாலிடிக்ஸுங்க. அது அவர் பண்ணுற ஒரு பாலிடிக்ஸுங்கிறது வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான். அவரை நம்பி ஒரு கூட்டம் பின்னால் போகுது. அதனால் அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதுதான் செய்வார். அந்த கூட்டத்துக்கு என்ன உண்டோ, அந்த கூட்டத்துக்கு என்ன மாஸ் காட்டணுமோ, எப்படி வந்து படத்தில் இந்த சுறா புறாங்கிற மாதிரி படத்தெல்லாம் எடுத்து பகவதி அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, உட்காரவே முடியாது, சகிக்கவே முடியாத படத்துக்கெல்லாம் இவனுக்கு போய் டிக்கெட்டை கழிச்சு போடுறது ஆடுறதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டம் தானே பின்னாடி போகிறாங்க. அப்போ இதையும் அந்த கூட்டம் ரசிக்க தான் செய்யும், இதையும் பாராட்ட தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த வந்து விஜய் ஏதோ தூய ஆற்றலுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. அவர் ஏற்கனவே அந்த சினிமாலேயே இருக்கும்போதே முழுக்க முழுக்க ஒரு கன்னிங்கான ஒரு பாலிடிக்ஸை சினி இண்டஸ்ட்ரியிலே பண்ணிட்டு வந்தவர் தான். அந்த அவரோட ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் எப்போ அந்த வசூல் அதுலேருந்துலாம் கீழே விழுகிறாரோ, கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டில் தாக்கு பிடிக்க முடியாது, நிறைய பேர் வர்றாங்க, திறமையோடவும் வர்றாங்க, நம்மளை விட அதிகமாக வசூலும் காட்டுறாங்க, இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக தான் அங்கேருந்து வெளியே சினி இண்டஸ்ட்ரிக்கு வர்றாரு. அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அப்படியே இங்கே வர்றாரு, அரசியல் களத்தில் வர்றாரு. அரசியல் களத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாலினுக்கு முதல்ல அவருக்கு கட்டமைச்சதெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக நம்ம கட்டமைச்சோம்னா தோற்றுருவோம், அதனால் உதயநிதிக்கு எதிராக கட்டமைப்போன்னு ஆரம்பித்தாங்க. முதல்ல அதை அடித்து நொறுக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிராக நின்று இந்த பின்பத்தை கட்ட முடியாது, அதனால் உதயநிதிக்கு எதிராக கட்டமைக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல டிஎம்கே. அப்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, களத்தில் இறங்கி அந்த கள்ளக்குறிச்சி சாவை பார்த்த இடத்துல தான் அந்த உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த இடத்துல அப்படியே பொலிட்டிக்கலாக விக்கிரவாண்டியில் ஒன்றுமே இல்லைன்னு டெசிமேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே உணர வேண்டியது, விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு உணர வேண்டிய இடம் விக்கிரவாண்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு விஷயமும் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற போது அவர் என்ன பண்ணுறாரு, மைக்கு படத்தை போட்டுட்டு அதை ஜான் ஆரோக்கியசாமி தான் சீமான் அவர்களோட டீல் பண்ணுறாரு. விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அதே மாதிரி சீமான் அவர்களும் அண்ணனும் தம்பி சேர்ந்தால் உதயநிதியை வர விட்டுருவோமா, அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டைலாக சீமான் அவர்கள் எங்கேயுமே பேசினதில்லை. அந்த இடத்துல 20 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு நினச்சி நம்ப வச்சு சீமான் அவர்களை பேச வைக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி. அதை வந்து பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டு 1% தான் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏற்கனவே இருந்த ஓட்டு அப்படியே வந்திருக்கு. அதேனால தான் நானும் சொல்கிறேன், இனிமேலும் வந்து இருக்கிற ஓட்டு குறையாது. இனிமேல் வந்து நீங்கள் ஈரோடு கிழக்கில் எடுத்ததை விட அதிகமாக தான் நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த தேர்தலில் வரப்போகுது. இவன் விஜய்க்கு ஓட்டு இல்லைங்கிறதுக்கு உண்டான சாட்சி வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னா சீமான் அவர்களுக்கு கீழே போயிருவோங்கிற ஒரு அவருக்கு தெரியும், நிற்க முடியாதுங்கிறதும் தெரியும், அதனால தான் நிற்கலை. இது சும்மா போகஸு. யார் சொன்னாலும் பாண்டேலேருந்து ஃபெலிக்ஸ்லேருந்து எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. விஜய்க்கு ஓட்டு கிடையாது. விஜய்க்கு இருக்க அந்த ரசிகர்கள் ஓட்டு மிஞ்சி போனால் விஜய்க்கு மேலே இருக்கிற அபிமானம். அதுவும் நீங்கள் போய் எடப்பாடி பின்னால் நின்றுட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி பின்னால் நின்றுட்டீங்கன்னா க்ளோஸ். அது ஃபெலிக்ஸே சொல்கிறார், அவரோட தீவிர ஆதரவாளர் ஃபெலிக்ஸே என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் எடப்பாடி பின்னால் போய் நின்றுட்டா முடிஞ்சுங்க, மக்கள் கூட நிற்கணுங்க, அதுக்கெல்லாம் திராணி இருக்கா, அந்த அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா நமக்கு அப்படி தெரியல, ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிஷியன் மாதிரி தெரியல. என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற கேரக்டர். இந்த ரெண்டு தான், இந்த ஆதவ் அர்ஜுனாக தான் மெயினாக ஃபண்டு பண்ணுறது இந்த பார்ட்டியை அப்படிங்கிறத. அந்த பார்ட்டியிலேருந்து வெளியே வந்த ஆட்கள், பெரிய ஆட்கள், முதல்ல ஐயநாதன் அவர்களும் ஜெகதீஸ்வரன் அவர்களும் அந்த மாதிரி சில அவருக்காக மீடியாவில் போய் பேசினவங்க எல்லாருமே வெளியே வந்து முழுக்க இந்த கட்சியில் மெஜாரிட்டியாக ஃபண்டு பண்ணுறது வந்து ஆதவ் அர்ஜுனா. அதே மாதிரி இந்த அமைப்புக்கு வந்து ஹெட்டு புஷி ஆனந்த் அவர்கள் தான். இவர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு டாப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிஇஓ மாதிரி இருக்கிறாரு. மற்றபடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தராக இவர் இருக்காரு. மற்றபடி இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இந்த வேலை பண்ணுறதெல்லாம் இவங்க தான். இது வந்து ஒரு பெரிய ஒரு பில்லியனரோட லைஃப் ஸ்டைல் இதுதான். இதை நம்ம குறை சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிஸி பர்சன், அவரோட மணிக்கணக்குக்கு கோடிகளின் விலை இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. அதனால் அந்த பாலிடிக்ஸில் வந்து அவருக்கும் அதே மாதிரி அந்த சினி இண்டஸ்ட்ரியில் எப்படி எல்லாருக்கும் ஒரு மேனேஜரை வச்சு பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு ஃபண்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதே மாதிரி ஒரு அந்த அமைப்பை கட்டுறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் இல்லைன்னா அவருக்கு உடம்பே இல்லை, கை கால் இல்லை, தலை மட்டும்தான் இருக்கும், விஜய் மட்டும்தான் இருப்பார். அதை வச்சு எப்படி மக்களை வந்து ஓட்டு வாங்கிடுவார் இந்த 26 அப்படிங்கிறத, எப்படி நிற்க போகிறாரு, என்ன டைனமிக்ஸில் நிற்க போகிறாரு நம்ம பொறுத்து பார்ப்போம். அதில் நமக்கு வந்து எந்த ஒரு ஆர்டமும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், போக என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இது வரைக்கும் பண்ணி வந்த அரசியலில் வந்து ஆதவ் அர்ஜுனாங்கிற கேரக்டர் முழுக்க அது வந்து ஒரு மக்களுக்காக பாலிடிக்ஸ் பண்ண வந்த கேரக்டர் கிடையாது. திமுக ஒருத்தன் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறான்னாலே அவனுக்கு பின்னாடி அவனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கரப்ட் மூளை உள்ளவனால தான் திமுக அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து அவங்கள செய்ய முடியும். வியாபார யுக்தியில் ஒரு சொத்தையான ஒரு ஆளை
ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஊழல் கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியாவில் கொண்டு வர தெரிஞ்ச வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மீடியாவில் அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் கூட்டிகிட்டு வந்தது அவர் தான். இங்கே இப்போ பெண்ணுங்கிற ஒரு நிறுவனம் சப்ரீசன் ஏன் ஆரம்பிச்சிருக்காருன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் பண்ணுற வேலைலாம் என்ன இது ஒரு எந்தெந்த தொகுதியில் யாரும் நிப்பாட்டலாம், எந்தெந்த தொகுதியில் சர்வே எடுக்கணும், அப்புறம் வந்து எப்படி மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா முத நாம் தமிழர் கட்சி வரும்போது ஆன்லைனில் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, திமுக அதிமுகலாம் திணறிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஐடி டீம் ஒரு வார் ரூம் மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட வேலை கற்றுக்கிறாங்க நிறைய பேர். அவர் போடுற பில்லை பார்த்துட்டு சரி இது ஒரு பெரிய தொழிலாக இருக்குது, இதை நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி சப்ரீசன் பெண்ணுங்கிற ஒரு பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்னு ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பிரசாந்த் கிஷோர் வந்தவுடனே அந்த பிஸ்னஸ் மாடலை எல்லாரும் அடாப்ட் பண்ணுறாங்க. அதில் தான் சுனில் கனுகுலு அவர்கிட்ட வேலை பார்த்தவர், ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்படி ரோஹித் சர்மா அப்படி இப்படின்னு நிறைய பேர், ராபின் சர்மாவை, ரோஹித் சர்மா, இவங்க அந்த மாதிரி பல பேரை கொண்டு வர்றாங்க. திமுக பணம் இருந்தால் எத்தனை பேரை வேணால் கொண்டு வரலாம்ல, அவங்களுக்கு பணங்கிறது ஒரு ஃபேக்டரே கிடையாது. இந்த ஒரு 5000 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணோம்னா அது டாஸ்மாகில் கொஞ்ச நாளில் எடுத்துருவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானிங்கில் தான் இருப்பாங்க, எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு. இது முழுக்க பணத்தை கொட்டி விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. இதை விஜய் வந்து அவரோட செல்வாக்கு மூலமாக எப்படி உடைக்க போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு, இல்லை அவரும் இந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஆளை தான் பக்கத்தில் வச்சுருக்காரு, அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து மக்களுக்கான அரசியல் மாதிரியே நமக்கு தெரியல. முழுக்க ஒரு பிஸ்னஸ்மென், ஒரு குறுக்கட் பிஸ்னஸ்மென்களோட ஒரு விஷயமாக தான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு பிளாக் டிக்கெட்டு, ஒரு கள்ள லாட்ரி டிக்கெட்டு, ஒரு பிளாக் டிக்கெட்டும் சேர்ந்து டிக்கெட்டே எடுக்காமல் ரயிலில் வந்து ஒரு கோஷ்டியை விரட்டுறதுக்காக வர்றேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நம்மளோட பார்வை. நீங்களும் சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.